அடுப்படி கைமணத்தில் சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை 1, 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, நானாசிப்பூ ஒரு 2, அந்த எதல் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு ஒரு 2 பீஸு, சோம்பு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன், வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதை நைஸாக நீட்டமாக அரிஞ்சிக்கணும். தக்காளி 1 அரிஞ்சு வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அரைக்கிறதுக்கு சோம்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 பூண்டு பல், தேங்காய் ஒரு 5 பீஸ் எடுத்துக்கணும். ரொம்ப தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்காது, கொஞ்சமாக எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு. தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தாளிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கணும். இதில் வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் கிரேவி நிறைய வேணும்னா தேங்காய் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கணும். இந்த சோம்பு ஜீரகம்லாம் பாதி அரைச்சாச்சு. இதுலேயே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டு இதுலேயே சேர்த்து அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைப்படும். அதுக்கு தான் போட்டிருக்கேன். சோம்பு வெடிச்சோன்னே அந்த பட்டை, கிராம்பு, இந்த ஸ்டார்பூ எல்லாம் போட்டு செவந்த பிறகு கருவேப்பிலை போடணும். அப்புறம் வெங்காயம் வந்து நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்தால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி, ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இந்த பெசரி வச்சுருக்கிற சிக்கனை போடணும். இதில் பெசரி வச்சுருக்கிறதுனால தான் நல்லா ஊறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சிக்கனையும் போட்டு எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். சிக்கன் வந்து இதில் கொஞ்சம் நேரம் அப்படி வதக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மிளகாத்தூள், இந்த மல்லித்தூள், மஞ்சத்தூள் அதையும் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா பெசரிட்டு அதுக்கு பிறகு சூடாக கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வச்சு இதில் ஊற்றி மூடி வைக்கணும். இப்போ முதல்ல சிக்கன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ பத்தாவதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதுலேயே பெசரி இருக்கிறதுனால இந்த கிரேவி எல்லாமே இதில் சிக்கனில் சார்ந்து நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த கொதிக்க வச்ச வெந்நீரை இதில் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றினோன்னா மரத்து போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இதை நல்லா மூடி வச்சிடணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிக்கன் வந்து நல்லா வதக்கிடுறதுனால பாதி அதே வெந்துடும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். இப்போ நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் புளி கரைச்சதை ஊற்றினோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் புளி ஊற்றுறது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.
சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. வறுத்து அரைச்சி கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. இது வந்து சுடுசாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.